அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் சிக்கன் வச்சு எப்படி ஒரு எம்மியான சேமியா பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 பேருக்கு தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன். ஸோ வெங்காயம் இதுக்கு நம்ம சாப்பாக வெட்டினா தான் சாப்பிடும் போது இன்னும் நல்லா எம்மியாக இருக்கும். ஸோ இப்படியே பார்த்து வெட்டிக்கோங்க. ஸோ தக்காளி அதே மாதிரி தான், வெங்காயம் எப்படி சாப்பாக வெட்டியிருக்கோமோ அதே மாதிரி தான் தக்காளியை நம்ம வெட்டிக்கணும். அடுத்து ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஸோ காரமாலாம் இருக்காது. ஸோ 8 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதையுமே நல்லா குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. ரொம்ப ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சாப்பிடும் போது அந்த உரப்பு தெரியாது. அப்புறமா ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. அது விட்டு முடிச்ச அப்புறமா வந்துட்டு சோம்பு எண்ணெய் ஜீரகம் வந்துச்சுன்னா 2யுமே போட்டுக்கலாம். ஸோ நானும் போட்டுட்டு வெங்காயம் இருக்கு இல்லையா அதையும் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதோட சாறு அதில் உள்ளே இறங்கி அப்போ தான் நமக்கு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கின அப்புறமா மிளகா சேர்த்துக்கலாம். அதை நான் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள்லையுமே அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்ட அப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது சாப்பிடும் போது இன்னும் நல்ல எம்மியாக இருக்கும். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே மட்டன் மசாலா போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சேமியா வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து நான் போட்டுக்கிறேன். சேமியா நல்லா வதங்கின அப்புறமா முட்டை நான் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் ஊற்றிட்டு நான் கிண்டலை அப்படியே தான் வச்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே அதை வந்துட்டு பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் சிக்கன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சிக்கன் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி கூட சமைச்சிக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக நல்லா கிண்டி விட்ட அப்புறமா திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு சிம்லேயே வச்சு வேக விட்டுருங்க. ஸோ நம்மளோட எம்மியான லெஃப்ட் ஓவர் சிக்கன் சேமியா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஃபாலோ ஃபார் மோர்.